பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி பிரபாகரன் உட்பட இலங்கையில இருக்க எல்லா தமிழ் போராளிகளுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு எடுத்த ஒரு டெசிஷன் தான் அவரோட மகன் ராஜீவ் காந்தியோட கொலைக்கு காரணமா இருந்துச்சு. அந்த டெசிஷனை பத்தி தெரிஞ்சுக்க பார்ட் 1 வீடியோ பாருங்க. பிரபாகரன் பத்தின வீடியோ ஒரு தனி பிளேலிஸ்டாவே இருக்கு. 1990 இந்தியால இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்ப பிஎம்ஆ இருந்த விபி சிங் அவரோட கட்சியில நடந்த நான் கோஆபரேஷன் மொமெண்டால பதவி விலகினாரு. சோ அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக ராஜீவ் காந்தி மே 21, 1991 சென்னை ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வர்றாரு. அந்த கூட்டத்துல வந்து ராஜீவ் காந்திக்கு மாலை போறதுக்காக ஒரு பொண்ணு அவங்கள நெருங்குறாங்க. அப்ப டைம் சரியா நைட்டு 10:10 இருக்கும். சிரிச்ச முகத்தோட ராஜீவ்க்கு மாலை போட்ட அந்த பொண்ணு ராஜீவ் காந்தியோட கால விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க. அப்ப சடனா ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட். அந்த பொண்ணு பிடிச்சிருந்த ராஜுவோட ஒரே ஒரு கால் மட்டும்தான் மிஞ்சி இருந்துச்சு. பிகாஸ் அந்த பொண்ணு ஒரு சூசைட் பாம்பர். அவங்கள அங்க பிளான் போட்டு அனுப்புனது விடுதலை புலிகள் கூட்டத்தோட தலைவர் பிரபாகரன் பிளான் படி ராஜீவ் காந்தியோட கால்ல விழுந்த அந்த பொண்ணு அவங்க ட்ரெஸ்குள்ள மறைச்சு வச்சிருந்த ஆர்டிஎக்ஸ் பாம்பை வெடிக்க வச்சிருக்காங்க. ஆனா எல்டிடி தலைவர் பிரபாகரன் பண்ண இந்த கொலைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் குற்றவாளியா நின்னுச்சு. இதுக்கான ரீசனும் பார்ட் 1 வீடியோல இருக்கு. அத கண்டிப்பா பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ புரியும். எல்டிடி மொமெண்ட்டை சேர்ந்தவங்களுக்கு பிஎம் ராஜீவ் காந்தி மேல 1987 இருந்தே பெரிய அளவுல வெஞ்சன்ஸ் இருந்துச்சு. அது என்னன்னா, இந்திரா காந்திக்கு அப்புறம் பதவி ஏத்துக்கிட்ட ராஜீவ் காந்தி இலங்கை பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு யோசிச்சு பூடான்ல ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணி சிங்கள கவர்மெண்ட்டையும் தமிழ் போராளிகளையும் இன்வைட் பண்றாரு. இந்த மீட்டிங்ல கலந்துகிட்ட எல்டிடி அண்ட் மற்ற தமிழ் ஆர்கனைசேஷன்ஸ் 4 டிமாண்ட்ஸை முன்வைக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் தமிழர்களுக்குன்னு தனி நாடு வேணும். அண்ட் செகண்ட் ஒன் தமிழ் மொழியையும் ஆட்சி மொழியாக்கணும். 3வது டிமாண்ட் தமிழ் தேசத்துக்கு தனியா அரசியல் அங்கீகாரமும் அதை டிசைட் பண்ற உரிமை தமிழர்களுக்கு தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் கடைசி டிமாண்ட் இலங்கையில வாழ்ற தமிழர்களுக்கு முழு குடியுரிமையும் கொடுக்கணும்னு இந்த 4 டிமாண்ட்ஸை ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கிறாங்க. பட் இந்த டிமாண்ட்ஸை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஒத்துக்கல. சோ இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைய இதுக்கப்புறம் இலங்கைக்கு போன பிரபாகரன் அங்க இருக்க எல்லா போராளிகளையும் ஒண்ணு சேர்த்து அவங்கள ஒரு பெரிய போருக்கு ரெடி பண்றாரு. ஆனா தலைவர் பிரபாகரன் இந்த போருக்கு ரெடியானது அவரோட 4 வயசுல. ஒரு நாட்டோட சுதந்திரம் ஒரு இனத்தை அடிமைப்படுத்தும். மொழியை வச்சு நடக்கிற அரசியல் அந்த இனத்தை அழிக்க என்ன வேணாலும் பண்ணுன்னு உலகத்துக்கு தெரிய வச்ச பீரியட் தான் 1956. 1948 இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இலங்கை அரசு 1956 சிங்கள மொழிய அரசு மொழின்னு சட்டம் கொண்டு வருது. இன்னும் அங்க தமிழ் பேசுறதே குற்றமாச்சு. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டு இருந்ததால அங்க அரசு மொழி ஆங்கிலமா இருந்துச்சு. சோ சிங்கள மக்களும் சரி, அங்க இருந்த தமிழ் மக்களும் சரி இங்கிலீஷை கத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப திடீர்னு சிங்கள மொழி தான் அரசு மொழின்னு ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்த மக்கள் நிறைய பிரச்சனைய ஃபேஸ் பண்ணாங்க. கவர்மெண்ட் வேலை பாக்குறவங்க கட்டாயமா சிங்கள மொழி கத்துக்கிட்டே ஆகணும்ன்ற நிலைமை உருவாச்சு. இதனால நிறைய பேருக்கு வேலை போய் பல தமிழ் குடும்பங்கள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டாங்க. அப்படி கஷ்டப்பட்டதுல பிரபாகரன் குடும்பமும் ஒண்ணு. கவர்மெண்ட் கிளர்க்கா இருந்த பிரபாகரனோட அப்பா வேலு பிள்ளைக்கு அந்த வருஷம் கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனும் கிடைக்கல. சிங்களம் தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவரோட சம்பளத்தையும் குறைச்சாங்க. இதனால அவங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம் வருது. 2 வயசா இருந்த பிரபாகரனுக்கு அப்போ இந்த பிரச்சனை அறகுறையாதான் புரிஞ்சது. ஆனா 4 வயசுல பிரபாகரன் ப்ரீ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சப்பதான் இந்த பிரச்சனையோட நிழல் முழுசா அவர் மேல விழுந்துச்சு. ஸ்கூல்ல படிக்கிற பசங்களை மாதிரியே தமிழ் டீச்சர்ஸும் சிங்கள மொழிய கத்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு நாள் தமிழ் படிச்சுட்டு இருந்த பசங்க சிங்கள மொழிய வாசிக்க கூட முடியாம திணறிட்டு இருந்தாங்க. ஸ்கூல்ல தமிழ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ்ல இடம் கிடைக்காம போச்சு. இன்னும் நாளாக சிங்களம் தெரியாத தமிழ் எம்ப்ளாயிஸ வேலையை விட்டு தூக்குனாங்க. தமிழ் அரசியல்வாதிகள் பதவியில இருந்து தூக்கி வீசப்பட்டாங்க. இதெல்லாம் எதிர்த்து தமிழ் மக்கள் அமைதியான முறையில போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்கள இலங்கை அரசும் அரசியல்வாதிகளும் ஓட ஓட அடிச்சு விரட்டினாங்க. பொண்ணுங்க குழந்தைங்கன்னு பார்க்காம தமிழ் பேசினாலே அவங்க மேல அடிதடி நடந்துச்சு. போராட்டத்துல கலந்துகிட்டவங்க மட்டும் இல்லாம பொதுமக்களையும் கொலை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கையில ஓட்டர் லிஸ்டோடையும் இன்னொரு கையில கோடாரியோடையும் கிளம்பின சிங்கள கும்பல் தமிழ் மக்கள் வாழ்ற ஏரியாக்குள்ள ராவோட ராவா நுழைஞ்சாங்க. அத்துமீறி வீட்டுக்குள்ள புகுந்து குழந்தைங்க அலற அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணாங்க. சிங்கள மக்கள் தமிழர்கள் மேல இவ்வளவு கொலவெறி காட்ட காரணம், இலங்கையில வெறும் 20% மட்டுமே இருந்த தமிழ் மக்கள் 70%க்கும் அதிகமா இருந்த சிங்கள மக்களோட எல்லா வாய்ப்புகளையும் பறிச்சுக்கிட்டதுதான். அப்படின்னா மொத்த தப்பும் இலங்கையில இருந்த தமிழ் மக்கள் மேலேயா?